தகப்பனே, இந்த கால வேளைக்கும் சந்நிதியில் வருகிறோம். இன்றைக்கும் மிக 6ஆம் அதிகாரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தபடியால் நன்றி. எங்களோடு சொற்ப நேரம் பேசும், எங்களை பலப்படுத்தி வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம அனைவருடைய ஸ்தோத்திரத்துக்கு வருவோம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை படிக்க போகிறோம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் மொத்தம் 7 சாப்டர் இருக்குது. இன்றைக்கி நம்ம 6ஆவது சாப்டருக்கு வந்திருக்கிறோம். கிமு கிறிஸ்துவுக்கு முன் 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தீர்க்கதரிசி தான் மீகா. யூதாவில் உள்ள மோரசேத் என்று சொல்லுகிற ஒரு பட்டணத்தில் வந்த இந்த தீர்க்கதரிசி மீகா. இந்த மீகா தீர்க்கதரிசி வேதத்தில் இருக்கிற 12 சிறிய தீர்க்கதரிசிகளில் ஒருவர். பெரிய தீர்க்கதரிசிகள் 4 பேர் நமக்கு தெரியும்: ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல். சிறிய தீர்க்கதரிசிகள் 12 பேர். 12 பேரோட பேர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த பேர்கள் ஒரு முறை நம்ம படிச்சிடலாம். 12 சிறிய தீர்க்கதரிசிகள். அவர்கள் யார் என்றால் ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், ஆபகுக், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா. மொத்தம் இவர்கள் 12 பேர் சிறிய தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். இந்த சிறிய தீர்க்கதரிசிகளிலே மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் முக்கியமானதாக கருதப்படுது. எல்லாமே இம்பார்ட்டன்ட் பைபிளில். இவர் யூதாவில் உள்ள 3 மிகப்பெரிய ராஜாக்கள் காலத்தில் அவர் ஊழியம் செய்திருக்கிறார். யோதாம் என்று சொல்கிற ராஜா, ஆகாஸ் என்று சொல்கிற ராஜா, எசேக்கியா என்று சொல்கிற ராஜா. வாட் வாஸ் இஸ் ஃபோக்கஸ்? அவருடைய ஃபோக்கஸ் என்ன? டு ஃபைட் அகேன்ஸ்ட் இன்ஜஸ்டிஸ். தப்பு நடந்தால் நிறைய தீர்க்கதரிசிகள் அந்த காலத்தில் வாழ்ந்தாங்க. கான்டெம்பரரி டு எசேக்கியேல், ஏசாயாக்கு வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. இப்போ இந்த ராஜாக்களோட காலத்தில் இவர் வாழ்ந்தபடினால இன்ஜஸ்டிஸ் நடந்தால் அங்கே நீங்கள் இவர் எதிர்பார்க்கலாம். மீகா தீர்க்கதரிசி அங்கே வந்து என்ன பண்ணுவார்? சத்தம் போடுவாப்புல. நம்ம பாணியில் சொல்ல என்ன பண்ணுவாப்புல? வந்து தப்பு நடந்தால் வந்து கத்துவாப்புல. ராஜாவை கூட பார்த்து பயப்பட மாட்டாப்புல. ஹி ஆல்வேஸ் வார்ன்ஸ். அது எங்கே நடந்தாலும் சரி. ஏன்னா இஸ்ரவேல் இவங்கெல்லாம் வாழ்ந்த காலத்தில் 2ஆக பிரிஞ்சிருச்சிங்க. சவுல் ஆண்ட இஸ்ரவேல், தாவீது ஆண்ட இஸ்ரவேல், சாலமோன் ஆண்ட இஸ்ரவேல் இவங்க காலத்தில் கிடையாது. சாலமோன் மகன் ரெகோபயாம் காலத்தில் இஸ்ரவேல் 2ஆக பிரிஞ்சிச்சு. சிவில் வார். அதுக்கு காரணம் சாலமோனோட மகன் ரெகோபயாமோட வாய் சுத்தம் கிடையாது. அவன் மரியாதை கொடுக்கல பெரியவங்களுக்கு. அதனால் 12 கோத்திரம் 2ஆக பிரிந்து 10 தனியாக இஸ்ரவேல் என்ற பேராக போயிடுச்சு. பேரே இஸ்ரவேல், பேரை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இவங்க பேர் இனிமேல் யூதா. எருசலேம் தேவாலயம் யூதாவில் இருக்குது. யூதாவுக்கு ஹெல்ப்புக்கு பெஞ்சமின் நின்றுட்டான். மீதி 10 பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க. அங்கே உள்ள லீடர்ஸ்லாம் எப்ராயிம் கோத்திரத்தில் வந்தவங்க. அது அப்படி போயிடுச்சு. ஆனால் நம்ம படிக்கிற இந்த 12 மைனர் ப்ராஃபட்ஸுமே யூதாலேருந்து வந்தவங்க தான். இங்கே எருசலேம் தேவாலயம் இருக்கிற இடத்துலேருந்து வந்தவங்க தான். இது ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் ப்ராஃபட். எல்லாரும் பயப்படுற ப்ராஃபட். ஏன்னா அவர் ரொம்ப கோவப்படுவார், சத்தம் பண்ணுவார். ஹீ கண்டம்ஸ் சோஷியல் இன்ஜஸ்டிஸ். தப்பு நடந்துச்சுன்னு வைங்க, அவர் அங்கே வந்துடுவார். ஹீ கண்டம்ஸ் ரிலீஜியஸ் கரப்ஷன். ஜபம் பண்ண வேண்டிய ஆள் ஜபம் பண்ணல, தப்பாக ஜபம் பண்ணால், முக்காடு போடல, அப்படிலாம் வந்துச்சுன்னு யார்கிட்ட நம்ம திட்டு விடும்? மீகா வரும் என்பது போல இருக்கும். அடுத்தது என்னத்தை வான் பண்ணுவார்? ஹீ வான்ஸ் அபவுட் இம்பீடிங் ஜட்ஜ்மெண்ட் பை காட். ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு இங்கே இருக்குது, கேர்ஃபுல்லாக இருங்க. எப்படி வருவாங்க? அசிரியா வருது, பாபிலோன் வருது. இந்த அசிரியர்களையும் பாபிலோன்களையும் நீங்கள் மறக்கவே கூடாதுங்க. இந்த அசிரியர்கள் தான் 10 கோத்திரம் பிரிஞ்சு போச்சு. அவங்கள அழித்து சிதறடித்து அவங்களெல்லாம் துரத்தி விட்டு அந்த லேண்டை ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணி அசிரியானே மாற்றிட்டான். இஸ்ரவேல்னா அவன் மாறிச்சு. அசிரியா முதல் முறை ரியல் எஸ்டேட்னா என்னென்னு உலகத்துக்கு சொல்லி கொடுத்தவன் அவன் தான். இந்த ஜனங்களை துரத்தி சிதறடிச்சிட்டு ஒரு இடத்துல கூட்டமாக செட்டில்மெண்ட் பண்ண மாட்டான். ஊராக 2 பேர் 3 பேர் 4 பேர் சிதறடிச்சு விட்டுட்டு அதை இஸ்ரவேலை கூறு போட்டு வித்தவன் தான் அசிரியர்கள். இது நடக்கிறதுக்கு முன்னாடியே மீகா தீர்க்கதரிசி வார்னிங் பண்ணுறார். இஸ்ரவேல் ஜாக்கிரதையாரு, உனக்கு அழிவு அசிரியர்கள் கையில். யூதா நீ ஜாக்கிரதையாரு, உனக்கு அழிவு பாபிலோன் கையில். ஆனால் எந்த தீர்க்கதரிசிகள் படித்தாலும் திட்டுவாங்க, அப்புறம் ஒரு ஹோப் கொடுப்பாங்க. கர்த்தர் வருவார், கர்த்தர் புதுப்பித்து கட்டுவார். இந்த நம்ம 4லேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்க. மேசியா பற்றி பேச போகிறார். பெத்லகேம்லேருந்து தோன்றுவார் மேசியா, ரட்சகர் என்று சொல்கிறார். அப்போ என்னன்னா, நீ ஹோப்லெஸ்ஸாக வாழ்ந்தாலும் நீ அவர் காலில் மட்டும் விழுந்துட்டு போதும், அவர் உன்னை காப்பாற்றுவார். இன்றைக்கி நீங்கள் பண்ண தப்புக்கு பிராய்ச்சித்தம் தேடுங்கன்னு நான் சொல்லங்க மெசேஜில். நீங்களாம் பண்ண தப்புக்கு இயேசு பிராய்ச்சித்தம் தேடுறாரு, நீங்கள் அவர் காலில் வந்து விழுங்கன்னு தான் சொல்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் உங்கள் வருத்தத்தை தூக்கி எறியுங்கள் என்று சொல்லவில்லை, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் இப்படியே சொல்லுங்கள். இந்த மீகா என்கிற வார்த்தை மீகாயாஹூ என்கிற வார்த்தையில் வருகிறது.
ஆமேன். ஹூ இஸ் லைக் யாவே. ஆமேன். யாவே என்கிற வார்த்தை அவங்க பேரில் வரும். ஆமேன். ரைட். இவருடைய வீடு வந்து மோர்ஷேத் நான் சொன்ன பார்த்தீங்களா, காத். நம்ம இவர் கோலியாத்தோட ஊர் காத்தூர், அந்த பார்டரில் இந்த யூதாவோட பட்டணம் இருக்கிறது. மோர்ஷேத் என்ற ஊரில் இவர் பிறந்திருக்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் ஏசாயா வாழ்ந்த காலத்தில் இவர் வாழ்ந்து இருக்கிறார். சோஷியல் இன்ஜஸ்டிஸ் பற்றி அவர் பேசியிருக்காரு. 2 இடத்துக்கும் போய் வந்திருக்காரு. அங்கேயும் போயிருக்கார். நார்தன் கிங்டமில் சேர்க்கவே மாட்டான். அவன் வந்து ஆண்டவரை மாற்றிட்டு பொன் கண்ணுக்குட்டி வச்சுட்டான். அப்போ அவங்க கடவுள் இனிமேல் பொன் கண்ணுக்குட்டி தான். அசிரியர்கள் கையில் விழுற வரைக்கும் பொன் கண்ணுக்குட்டி தான் வணங்கிருந்தாங்க. பட் ஸ்டில் மீகா தீர்க்கதரிசி அங்கே ட்ராவல் பண்ணி போய் ஆண்டோடைய சுவிசேஷத்தை சொல்லி பிரதர் சொன்ன மாதிரி ட்ராக்ஸ் எல்லாம் கொடுத்து உண்மை கடவுள் கையில் வாங்கன்னு சொல்ல, அவங்க இவங்களை அடிக்க, நீ யாரையா தீர்க்கதரிசனம்னு சொல்ல ரொம்ப படாத பாடுபட்டிருக்காப்புல. தீர்க்கதரிசிகள் வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க, கர்த்தருடைய ராஜ்யத்தை கொடுக்குறது. அவர் கண் முன்னாடி நார்தன் கிங்டம் விழறத இவர் பார்க்குறாரு, அசிரியர்கள் கையில் விழறத பார்க்குறாரு. அதே போல் எருசலேம் விழறதையும் ஆவிக்குரிய கண்களால் பார்க்குறாரு. ஆமாம், கர்த்தர்கிட்ட விழுந்தா காட் வில் பி யுவர் ரிடீமர். தெர் இஸ் ஹோப், தெர் இஸ் அ ப்ராமிசிங் ஹோப் ஃபார் ரெஸ்டோரேஷன். அந்த வேர்டு மறந்துடாதீங்க. புதுப்பித்து தான் கட்டுகிறார். அப்போ விழுந்தவனை எப்படி கட்டுறாரு? புது பில்டிங் கட்டுறதுக்கும் புதுப்பித்து கட்டுறதும் எதுங்க ஈஸி? புதுசு கட்டுறது தான் ஈஸி. புதுப்பித்து கட்டுறது ரொம்ப கஷ்டம். இடிக்கணும், வெட்டணும், உடைக்கணும், அவ்வளோ ப்ராசஸில் நம்ம அண்டர்கோ ஆகிடுவோம். அவர் சொல்கிறத கேட்கலன்னா. மீண்டும் கட்டுகிறார் நம்ம பாடுறோம், ஆனால் மீண்டும் அவர் கட்டும்போது நமக்கு ரொம்ப ப்ராசஸ்க்கு அதனால் விழாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. விழுந்தாலும் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் மீண்டும் எழுந்திருப்பான். அப்படியே விழுந்துட்டே இருந்தோம்னா தான். யூதா 70 ஆண்டுகள் விழுந்து கிடந்துச்சு. இவங்க இஸ்ரவேலர்கள் விழுந்தவங்க இன்னும் இன்னைக்கு வரைக்கும் வரல. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். த லாஸ்ட் 10 ட்ரைப்ஸ் எங்கே போனாங்கன்னே தெரியாது. இன்றைக்கி இஸ்ரவேலர்களுக்கு பேர்லாம் யூதர்கள். த ஜூஸ்ன்னு தான் இன்றைக்கி இஸ்ரவேலர்கள் இருக்கிறவங்கள சொல்கிறாங்க. ரூபன் எங்கே, சிமியோன் எங்கே, தான் எங்கே, காத் எங்கே, பெஞ்சமின் எங்கே, நப்தலி எங்கே, ஆசேர் எங்கே, மனாசே எங்கே? ஜூஸ் மட்டும் தான் இருக்காங்க. மீதி பேர் எங்கே? இயேசு காலத்திலே ஜூஸ் இல்லை. இயேசு காலத்திலே மீதி பேர் இல்லை, ஜூஸ் மட்டும் தான் இருந்தாங்க. மீதி பேருக்கெல்லாம் சமாரியர்கள் என்று பேர் வச்சாங்க. ஏன்னா பிரிந்து போன அந்த இஸ்ரவேல் பேரையும் எடுத்துகிட்டு போயிடுச்சு, சிட்டியை கொண்டு போக முடியல. சிட்டி யூதா பக்கம் விழுந்துருச்சு. அதனால் அவன் ஒரு சிட்டி கட்டினான், அது பேர் சமாரியா. ஒம்ரின்னு சொல்லி ஒரு ராஜா இருந்தான். எருசலேமோட பெரிய சிட்டி, பெரிய இவர் நம்ம சாலமோன் வந்து தங்க கோயில் ஆண்டவர் கட்டினார்ல, அவன் தங்க கோயில் பாகாலுக்கு கட்டினான், தங்க கோயில் பொன் கண்ணுக்குட்டிக்கெலாம் கட்டினான். ரொம்ப ஆண்டவருக்கு கான்ட்ரரியாக ஏற்பட்ட ஒரு நாடு தான் இஸ்ரவேலாக இருந்துச்சு. அசிரியர்கள் கையில் விழுந்துச்சு. பிறகு ஏறக்குறைய 100 இயர்ஸ் தாக்கு பிடிச்ச யூதாவும் பாபிலோன் கையில் விழுந்துச்சு. 70 ஆண்டுகள் கழித்து யூதா திரும்பி புதுப்பிக்கும் கட்டப்பட்டுச்சு. போன இஸ்ரவேல் போனதாக போச்சு. ஓகே, இப்பேற்பட்ட காலகட்டத்தில் தான் மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் இதை தான் அவர் அட்ரஸ் பண்ணுறாரு, இதை தான் அவர் திட்டுறாரு. மக்கள் செய்த தப்பிதங்களுக்கு அகெயின்ஸ்டாக குரல் கொடுக்குற ஒரு தீர்க்கதரிசி. இந்த மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் ரொம்ப நாளாகவே பெரிய அளவில் சொல்லப்பட படிப்போம், அவ்வளோதான். இதில் ரொம்ப முக்கியமான வசனம் வந்து நமக்கு எல்லாருக்குமே பிடிச்ச வசனம் வந்து மீகா 5:2 மறக்காதீங்க. ஜீசஸ் பெத்லகேமில் பிறப்பார்ன்றதை இவர் தான் சொன்னார். எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்கு சிறியதாக இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிற உன்னிடத்தில் புறப்பட்டு இடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடைய. பெத்லகேம் வந்து ஜீசஸோட ஊர் மட்டும் இல்லைங்க, தாவீது ராஜாவோட ஊர். அப்போ தாவீது பிறந்த ஊரில் இயேசு பிறந்ததினால் தாவீதுக்கு பெருமை. ஆமேன். தாவீது பிறந்த ஊரிலே இயேசு பிறந்ததினால் இயேசுக்கும் பெருமை. அவங்களாம் என்னான்னு கூப்பிட்றாங்க அவரை? தாவீதின் குமாரனே. ஒரு மனிதனுக்கு அவ்வளோ பெரிய ஃபேவர் கிடச்சிருக்குன்னா வண்டர்ஃபுல். அது தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்தார். இந்த மீகா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இன்னைய சாப்டரில் 8th verse ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. பாருங்கள், மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே என்னத்தை கர்த்தர் உனத்தில் கேட்கிறார்? அல்லையா? மனுஷனே நல்லது எது கெட்டதுன்னு உனக்கு சொல்லிட்டாரு. நீ தாழ்மையாக நடக்கிறதோட உனக்கு வேற என்ன வேலை? இந்த வசனத்தை ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணது டாக்டர் மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியரோட ஸ்டேட்மெண்ட். மார்ட்டின் லூத்தர் ஐயா இல்லை, அவருக்கு பிறகு ஒருத்தர் வந்தார், மார்ட்டின் லூத்தர் கிங் அவர் பேர் ஜூனியர். இவர் தான் இந்த வசனத்தை எடுத்து உலகம் முழுவதும் பரப்பி ஆப்பிரிக்க அமெரிக்கர்களுக்கு விரோதமாக இருந்த அந்த இனம், அந்த நிற உள்ள பேதங்களை பிரிப்பதற்காக பாடுபட்டது. அவர் பேசின இந்த கோட் தான் ரொம்ப அமெரிக்கா முழுவதும் பரப்பப்பட்ட ஒரு கோட் என்று சொல்லலாம். இது வந்து ரபீனிக்கல் கமெண்ட்ரி வந்து
பல நூற்றாண்டுகளாக இது பெருமையாக பேசப்பட்டது. மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அவர்கள் இதை இன்னும் மேன்மையாக எடுத்து சொல்லப்பட்டது. இதில் ஆண்டவர் நமக்கு இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறது சில இந்த பகுதிகளை மட்டும் சொல்லிட்டு நான் சர்மனுக்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்பர் 1, இந்த 8th verse அவர் சொல்கிறது, வாட் இஸ் காட் ரிக்வயரிங் ஃப்ரம் யூ? கர்த்தர் என்னத்தை உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார்? உங்களில் என்னத்தை கேட்கிறார்? நான் எப்போதும் நினச்சது உண்டு, வெளிநாட்டில் வேலை செய்திருக்கும் போது கர்த்தர் என் கையில் காணிக்கை கேட்குறார். அதனால் நான் எந்த டீல் பேசினாலும் என்ன தெரியுமா பேசுவேன்? காணிக்கை தான் பேசுவேன். ஆண்டவரே, நான் இந்த வருமானம் கொடுத்தீங்கன்னா 20%. நான் ஆரம்ப காலத்தில் எனக்கு நான் சபைக்கு போயிருக்கும்போது அங்கே ஒரு அம்மா பார்த்துருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி பண்ணுவாங்க, அதை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு உண்டியலில் காசு சேர்த்து வச்சுருப்பாங்க. ஆண்டவரே, நீ எனக்கு இதை பண்ண, இந்த உண்டியல் உனக்கு தான் அப்படின்வாங்க. கொண்டு வந்து வச்சு ஜெபம் பண்ணிட்டு உண்டியல் எடுத்துன்னு போயிடுவாங்க. சொல்லுவாங்க, இதை பண்ணேன்னா நான் அதை பார்த்ததுனால நான் மாட்டிக்கிட்டோன்னு என்னன்னு தெரில. பட் ஆனால் அது மிஸ்டேக்குங்க. காட் இஸ் நாட் ரிகவரிங் அவர் மணி. உன் பணத்தை கொடுத்துட்டு ஆண்டவரை வாங்கிட்டீங்கன்னா வேஸ்ட்டுங்க. நம்ம அப்பா அப்படிப்பட்டவர் இல்லைங்க. உலகத்தில் எல்லாத்தையும் பணத்தை கொடுத்து வாங்கலாங்க, குணத்தை கொடுத்து அப்பா வாங்கலாம். குணத்தை கொடுத்து தான் வாங்க முடியும். பணத்துக்கு அவர் வரவே மாட்டார். அவர்களை கொட்டி கிடக்குது. பூமியில் உள்ள பொண்ணு வெள்ளிலாம் அவர் பேரில் இருக்குது. இன்னும் நம்ம பொண்ணை ஸ்கேன் பண்ணி படித்தோம்னா ஜீசஸ்னு பேர் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பூமியே ஃபுல்லாக பட்டா பண்ணி தேவன் அவருக்கு கொடுத்துருக்காரு. இதை நம்ம பிரித்து வச்சுருக்கோம். வாட் இஸ் காட் ரிக்வயரிங் ஃப்ரம் அஸ் டுடே? ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுக்கு இந்த கேள்வியோடு போங்க. இதை நான் பெருசாக பேசணும்ல. இஸ் காட் ரிக்வயரிங் பர்ன்ட் ஆஃபரிங்ஸ்? காளையை பலி செலுத்து, மந்தைகளை பலி செலுத்து. சாலமோன் பலி செலுத்தினார், 1000 ஆடு, 1000 காளை, 1000 மாடு எதிர்பார்க்குறார். நோ நோ நோ. வாட் இஸ் காட் ரிக்வயரிங்? ஹல்லேலூயா. கேள்வி கேட்கிறார். என்னத்தை கேட்கிறார்? உன்னிடத்தில் என்னத்தை கேட்கிறார்? என் கேள்வி இன்னைக்கு காலையில் என்னத்தை கேட்கிறார்? மீகா 6ஆம் அதிகாரம் நீ தான் மெசேஜ் கொடுக்கணும் பாஸ்டர். நேற்று நீங்கள் மீகா 5ஆம் அதிகாரம் கொடுக்கல, நீ ஓயமாருக்கு ஊழியத்துக்கு போயிட்ட, 6ஆம் அதிகாரம் யார் தான் கொடுக்கணும் அப்படியா கேட்குறாரு? இந்த சபையை நடத்தணும், இந்த ஜனங்கள்லாம் பார்த்துக்கணும், இந்த வீடு உண்டு, சொத்து உண்டு, சுகம் உண்டு. வாட் இஸ் ஹீ ரிக்வயரிங்? பாருங்க, நான் சொல்லங்க, நம்ம மீகா ஐயாவே சொல்கிறார். அவர் சொல்கிறார், காட் இஸ் ரிக்வயரிங் கைண்ட்னஸ் ஃப்ரம் யூ. அவர் இரக்கத்தை விரும்புகிறார். ஹல்லேலூயா. God wants kind heartedness. God wants good naturedness. இன்னும் நம்மளோட டேர்ம்ல சொன்னா, God wants your decency. சண்டை போடும்போது கூட, திட்டும் போது கூட, கோபமா இருக்கும்போது கூட, behave decently, don't hurt other human beings. God is requiring generosity. அவன் கடனுக்கு 1 கோடி ரூபாய் நம்மளால திருப்பி தர முடியல, ஆனா அந்த கடன்காரன் வரும்போது ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கலாமே. கரெக்டனையா? அவனை அன்பா அணைச்சிக்கலாமா? அப்பா, நான் என்னால் உன்னை காப்பாற்ற முடியாதுப்பா, உன்னை இயேசு காப்பாற்றுவார்னு சொல்லாமே. உடம்பு சரியில்லாத ஜனங்களுக்கு நம்மளால் வைத்தியம் பார்க்க முடியாது, சொல்லலாம் என்னால் வைத்தியம் பார்க்க முடியாது, யார் பண்ணுவார்? திஸ் இஸ் வாட் காட் இஸ் ரிக்வயரிங் அஸ் டுடே. இந்த கைண்ட்னஸ் என்கிற வேர்டுக்கு ஹீப்ரு பதத்தில் ஹெசத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திஸ் இஸ் கால்ட் கைண்ட்னஸ். இதெல்லாம் மார்ட்டின் லூத்தர் ஜூனியர் பேசினார். பெரிய ஒண்டர்ஃபுல்லான ஒரு விஷயம். அல்லேலூயா. கைண்ட்னஸ் பற்றி பேசியிருக்காரு. பிறகு என்ன பேசுக? ஹியூமிலிட்டி. இந்த இடத்துல இரக்கத்தை. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஜஸ்டிஸ், நியாயம் செய்வது இல்லை. நியாயம் செய்வதுக்கு பிறகு தான் இரக்கத்தை நியாயம் செய்ய வேண்டும், இரக்கம் செய்ய வேண்டும். இப்போ ஹியூமிலிட்டி பற்றி பேசுகிறேன். கர்த்தருக்கு மனத்தாழ்மையாக நடக்க வேண்டும். நம்ம எல்லாருக்கும் ஒன்றுமே இல்லைனாலும் பெருமை வந்துடும். ஒருத்தர் அவங்க பையன்களை சொல்லித்தார், ஏய் பணக்காரன் வீட்டில் கறி சாப்பிட்றான், நீ வீட்டில் கஞ்சி குடிக்கிற, நல்லா நிமிர்ந்து நின்று பெருமையாக குடி அப்படின்னு சொன்னார். நீ என்ன சாப்பிட்றதுல இல்லை பெருமை, பணத்தின் பெருமை, அந்த பெருமை, இந்த பெருமை, சாப்பாடுனாலும் பெருமை. டுடே God wants us to be humble, readily willing. Humility is an act of carefulness. பெருமைகள் ஒன்றுக்கு எதிர்த்து நிற்கிறார். வசனம் சொல்லிட்ட பிறகு, இஸ்ரவேலே, யூதாவே, நீ பெருமிதம் கொள்வதற்கு என்ன இருக்குது? இஸ்ரவேலை உன்னை சுற்றிலும் உள்ள நாடுகளா பெரிய பெரிய நாடுகள், அங்கே வசிக்கிறவங்களாம் ராட்சசர்கள், எல்லாம் கோலியாத்தோட பிள்ளைங்க வாழறாங்க. இவர் வாழற ஊர் காத்தூர்லேருந்து பக்கத்தில்னா கோலியாத்தோட அண்ணன் தம்பி அவன் டிசண்டன்ஸ்லாம் வாழ்ந்துருப்பாங்க. ஆனால் இஸ்ரவேல் நீ எப்படி வாழு? யூ live a life of humility என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த விஷயங்களை கர்த்தர் நமக்கு சொல்கிறாரு மீகா தீர்க்கதரிசி மூலமாக. ஆக்சுவலாக இந்த 6th சாப்டரில் 4, 5, 6, 7 நாலுமே பெத்லகேமிலிருந்து ரட்சகர் வருகிறார், ஆளுகிறவர் வருகிறார் என்று சொல்கிறவர் இன்னைக்கு 6th சாப்டரில் ஆண்டவருடைய கோர்ட்டுக்கு கூப்பிட்றார். கோர்ட்டுக்கு வா, கோர்ட்டுக்கு வா.
யாரை விட்னஸ் கூட்டின்னு போவீங்க? நீங்கள் பண்ணதை பார்த்தவங்கள தானே கூட்டு போவீங்க. யார் பார்த்தா? யாராவது நான் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் நான் பண்ணதெல்லாம் பார்த்த யாருன்னா இருக்காங்களா? ஆமென். யாரும் இல்லைன்னு சொல்கிறோம்ல. நான் ஒன்று சொல்லட்டுமா? நம்ம பண்ணதை நம்ம பார்க்கலன்னு நினைக்கிறோம்ல, நம்மளே ஒரு ரெக்கார்டிங் டிவைஸ் தான். நம்ம பிரெயின் இருக்குதே ரெக்கார்டிங் டிவைஸ் தான். அது ஒரு ரெக்கார்டர் தான். இது ஒரு பென்ட்ரைவ் தான். உங்களுக்கு தெரில, பென்ட்ரைவோடு தான் நான் வந்திருக்கிறோம். ஆண்டவர் பென்ட்ரைவ் எடுத்து ப்ளே பண்ணார்னா ஆட்டோமேட்டிக்காக எதுவுமே டெலீட் ஆகாது. நம்மளே ரெக்கார்டிங் டிவைஸ் தான். யாரும் ரெக்கார்ட் பண்ண தேவையில்ல. நான் நினச்சேன் என்ன ஆண்டவர் சிசிடிவியில் சர்வேலன்ஸ் பண்ணுறாரு. இல்லை, நானே ஒரு ரெக்கார்டிங் டிவைஸ். எனக்குள்ளே இதை வைத்து அனுப்பியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் வந்து பெருசாக கூப்பிடுறார். வா. நான் நினைக்கிறேன், நான் பிறந்த ஊர் நிம்லச்சேரி. எங்கள் ஊரில் எதுவும் மலைலாம் இல்லை, பள்ளத்தாக்கு இல்லை, ஆனால் ஒரு ஏரி இருக்குது. ஏரியை கூப்பிடுவார் போல். ஏரியே வா. என்னோட அப்பா பேர் ஆண்டனி. எங்கள் அப்பாவோட அப்பா பேர் கிருஷ்ணன் தாத்தாவோட அப்பா பேர் பொன்னன் தாத்தாவோட அப்பா பேர் பூச்சி கண்ணன். எல்லாமே இதே வில்லேஜ் தான். எல்லாம் அந்த ஏரியில் போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் தான் கம்மியாக போயிருக்கேன். அவங்க காலத்தில் டெய்லி போயிருப்பாங்க. இல்லாமா துணி துவைக்கணும்னா அங்கே தான் போயிருக்கணும். கூப்பிட்றா அந்த ஏரியிலேருந்து ஒரு கல்லை கூப்பிட்டாருன்னா தாத்தா காலத்துலேருந்து ஆரம்பித்து பேசும். காட் வாண்ட்ஸ் us to bring a case to the court of God. பரலோக தந்தையோட கோர்ட்டுக்கு வா. சாட்சி எது வரப்போதான்? பர்வதங்கள். நீ எழுந்த பர்வதங்களுக்கு முன் வழக்கை சொல், மலைகள் உன் சத்தத்தை கேட்க கடவது. எந்த ஊரில் நீ சாப்பாட்டு கஷ்டப்பட்டையோ, எந்த ஊரில் தாழ்ந்த நிலையில் இருந்தையோ, உன்னை ஒரு மனிதனாய் எழுப்பி கூட்டி கொண்டு வந்தது நான் அல்லவா? ஆமென். எந்த யோர்தானில் போய் 12 கல் நட்டினாங்களோ அதே யோர்தான் கரையில் அவங்க தாத்தா நாடோடியாக வாழ்ந்திருப்பார். ஆபிரகாம் தாத்தா வாழ்ந்திருப்பாரா? இன்னைக்கு எருசலேம் தேவாலயத்தில் போய் கட்டுறாங்க. எருசலேம் தேவாலயத்தை மலை மேலே கட்டிட்டு சொல்கிறாங்க. எந்த மலை மேலே அவங்க மகனை ஒரு பலி கொடுக்க போனாரோ அங்கே தான் இன்றைக்கி எருசலேம் தேவாலயம் இருக்கான். உங்கள் தாத்தா அன்னைக்கு இந்த இடத்துல தான் முள்ளுகளுக்கு நடுவில் சிக்கியிருந்த ஒரு ஆடை பலி செலுத்தினான். அந்த மலை எழும்பி சொல்லும், உங்கள் தாத்தா எப்படி ப்ரே பண்ணார், நீ என்ன பண்ணுற? நீ பாகாலுக்கு பலி செலுத்துறியா? அதே மலை பண்ணிட்டாங்க. பொன்கண்ணு குட்டிக்கு, அஸ்திரோத்துக்கு, தாகோனுக்கு, கர்த்தருக்கு அருவருப்பான தேவதைகளுக்கெல்லாம் பலி செலுத்தினீங்களே. Arise, plead your case. Come, Israel, you come for the trial which is going to be before God. The witness will be unshakable. இவரா இந்த அண்ணனா அவர் தூங்கிட்டு இருப்பாருங்க, பொய் சொல்றாரு. இல்லை, சொல்ல போகிறது மலை. Hallelujah. They are the strong foundations of the earth. ஆதாம் காலத்திலிருந்து இருக்கிற மலைகள் நமக்கு விரோதமாய் சொல்ல போகுது. அதுங்களுக்கு டிவைஸ் எதனா வச்சிருப்பாரான்னு எனக்கு தெரியல. ஜீசஸ் வந்து இதை பற்றி சொல்லும்போது சொல்கிறாருங்க, லூக்கா 19:40, அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, இவர்கள் பேசாதிருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜீசஸ் உயிர் விடும்போது பூமி அந்தகாரப்பட்டது, சூரியன் அந்தகாரப்பட்டது, நிலநடுக்கங்கள் உண்டானது, பூமி அதிர்ச்சி உண்டானது, கல்லறைகள் வெடித்தது. இயற்கை பேசாதா? பேசும். நீங்கள் நான் பேசுகிற மாதிரி தமிழ் தான் பேசாது, ஆனால் அது பேசிக்கொண்டு தான் இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம இங்கேருந்து வேறு ஊருக்கு போனோம்னா அவங்க பேசுவாங்க. உங்களுக்கு புரியுமா? இப்போ மலேசியாவுக்கு நம்ம போயிட்டோம்னா, மலேசியா சர்ச்சில் மார்னிங் டியூஷன் வந்துருக்கோம், அவங்க ஒரு மொழி பேசுவாங்க. உங்களுக்கு புரியுமா? முதல்ல இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பர்சனாக நான் போனேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க, ஆனால் அவங்க அவ்வளோ ரெகுலராக வரமாட்டாங்க. நான் ஒரு ஆள் போய் உட்காந்தனாலே என்னுடைய ஆவிக்குரிய தாய் சொன்னாங்க, பாவம் புள்ள ஒருத்தன் உட்காந்துருக்கான், நீங்கள் பேசுறத பார்த்துருக்கான்னு யாராவது ஒரு சிஸ்டர் ஒரு பிரதர் அனுப்புவாங்க. அவங்க என் பக்கத்தில் உட்காந்து அவங்க சொல்கிறத இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. நாட்கள் கடந்து போக ஒரு 6 months ஆன பிறகு அம்மா சொன்னாங்க, விசுவாசத்தோடு நான் வந்து ஸ்டேஜிலே இன்டர்பிரேஷன் கொடுக்குறேன் தான் நம்ம சர்ச்சில். அதுக்கப்புறம் தான் ஒரு மேண்ட்ரினில் ஒருத்தவங்க பேசுவாங்க, இன்னொருத்தவங்க இதில் பேசுவாங்க, இங்கிலீஷில் பேசுவாங்க. ஆனால் நம்ம சர்ச்சு வந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் சர்ச்சே கிடையாது, இங்கிலீஷே கிடையாது. வரும் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புள் வந்தாலும் நீங்கள் அந்த பக்கத்து சர்ச்சுக்கு போயிடுங்க தான் சொல்லுவாங்க. ஆமேன். புரியாது, மனுஷன் பேசுகிற மொழியே புரியாது, மலைகள் பேசினா எங்கேருந்து புரிய போகுது? இன்றைக்கி நம்ம கையில் பேசிகிட்டு தான் இருக்குது. காலையில் நம்ம தூங்கி எழுந்ததும் சேவல் கூவுதில்ல, கர்த்தரை துதிடான்னு தான் நம்மளை பார்த்து சொல்லுது. நமக்கு புரியல, அது கர்த்தரை துதிக்கிறது. ஆமேன். It's talking. God wants us to come. God is inviting us into the courtroom. Come.
இதை 2 பகுதிகளாக பிரிக்க போகிறேன். The Lord's complaint against his people. தன் ஜனங்களுக்கு விரோதமாக தேவனுடைய பிராது. The voice of the Lord that cries in the city. பட்டணத்தில் நடக்கிற பிரச்சனைகளை பார்த்து, இன்ஜஸ்டிஸை பார்த்து கர்த்தர் இடுகிற சத்தம், கர்ஜனை சத்தம். மக சொல்லும்போது சொன்னாங்க, இன்னைக்கு இஸ்ரேல் உள்ள சிட்டி டெல் அவிவ் என்று சொல்வார்கள். டெல் அவிவ் இப்போ அட்டாக்ல இருக்குது, பயமாக இருக்குது பார்க்க. இஸ்ரேலுடைய சமாதானத்துக்காக நம்ம என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணி கொண்ட வேண்டும். எப்பக்கமும் நெருக்கப்படுகிறார்கள், எப்பக்கமும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவதில்லை. நம்ம பாட்டு பண்ணுறோம்ல, எப்பக்கம் நெருக்கப்பட்டும். எத்தனை பேர் இந்த பாட்டு பிடிக்கும்? ஒடுங்கி நீ போவதில்லை, அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவே, எப்போதும் பாடிடுவே. எப்பக்கம் நெருக்கப்பட்டு அடையும் போது இதெல்லாம் நமக்கா? இருங்க, வேண்டாங்க. இதெல்லாம் நமக்கா? யாருக்கு? இஸ்ரவேலுக்கு. வாளாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்கு. நமக்குன்னு பாடுறோம்ல, யாருக்கு அது? அவங்களுக்கு தான், அவங்களது தான். ஜீசஸ் சொல்லும் போது சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுவதில்லை. அவ்வளவா ஜீசஸ் உங்களுக்கு எங்கள் மேலே கோவம்? ஆமாங்க, அந்த ஆபிரகாம் தாத்தா பலிட்டு கத்தரை தொழுது கொண்டிருக்கும் போது நம்ம தாத்தாங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சாத்தானை வழிபட்டு கொண்டு வந்திருப்பாங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாததை தலைமுறையாக செய்து இருந்திருப்பாங்க. கிருபையினால் நம்மை ரட்சித்தார். அதுதான் அந்த சிரோஃபினிஷியல் விமனை பார்த்து சொன்னார். சைரோப்பிணைக்க பெண்ணை பார்த்து, பிள்ளையுடைய அப்பத்தை நான் நாய்க்குட்டிக்கு தர மாட்டேன்னா, நீ ஒரு சமாரிய நாட்டு ஸ்திரீ, சிரோபினிக்கியால், அப்பவே நீ விட்டுட்டு போய் பொன் கண்ணுக்குட்டியும் பாகால்களையும் அஸ்திரோத்துகளையும், வேற என்னது அவங்களது, பாகால்களையும் சேவித்து கொண்டிருந்தவர்கள் தானே நீங்க, உங்களுக்கு என்னோட அப்பம் கிடையாது என்று தான் சொன்னார். அப்போ பிளஸ்ஸிங்ஸ்லாம் யாரு தான்? இஸ்ரவேலுக்கு தான், ஆபிரகாமுக்கு தான், அவங்க பிள்ளைங்களுக்கு தான். ஜீசஸ் வந்த பிறகு சிலுவையில் மரிக்கும் போது தான் இருதரத்தாரையும் ஒன்றாய் இணைத்தார். அல்லேலூயா. ஆபிரகாம் நம்ம அப்பா கிடையாது, ஆபிரகாம் இயேசுவோட அப்பா. அந்த மூலிமா தான் ஆபிரகாம் நமக்கு சொந்தமாகிறார். ஒரு உறவு, ஒரு பாண்டு இருக்கணும்னா என்ன பாண்டு? அவர் எங்கள் மாமா. எப்படி மாமானார்? எங்கள் அக்கா அந்த வீட்டில் வாங்குறாங்க, அதனால தான் மாமா. அப்படி தானே சொல்கிறோம். அது எங்கள் சொந்தக்கார இருக்கணும். எப்படி? எங்கள் பெரியம்மா அந்த வீட்டில் இருக்கிறாங்க, அதனால் ஸ்ட்ராங்கான உறவு சொல்கிறோம்ல. ஏன் பெண்களை சொல்கிறோம்? பெண்கள் உறவில் இணைச்சானா திக்காக இருக்கும், உடையாது. கரெக்டா? பெண்கள் போய் என்ன பண்ணுவாங்க? தன்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்வாங்க. ஆமேன். இன்றைக்கி நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பந்தம் இருக்குது. பரலோக தந்தை கையிலேருந்து எதெல்லாம் ஆபிரகாம் எடுத்துகிட்டு போனாரோ, எதெல்லாம் பெற்றுக்கொண்டாரோ அத்தனையும் நமக்கும் வரும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அந்த பெண்கள் போய் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதத்தை நம் தலைவர் இயேசு மகாபிரபு கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் கூப்பிடுறார், கம், ஐ ஹேவ் a complaint against you my people. என் ஜனமே, எனக்கு உங்கள் மீது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. என்னவா? 3ஆம் வசனம், என் ஜனமே, நான் உனக்கு என்ன செய்தேன்? நான் எதினால் உன்னை விசனப்படுத்தினேன்? எனக்கு எதிரே உத்தரவு சொல். நான் என்ன பண்ணேன்? நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணி அடிமைத்தன வீட்டில் உன்னை மீட்டு கொண்டு மோசே, ஆரோன், மீரியாம் என்பவர்களை உனக்கு முன்பதாக அனுப்பினேன். நான் தான் மோசே அனுப்பிச்சேன், நான் தான் ஆரோன் மீரியாம் அனுப்பினேன். என் ஜனமே, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பண்ணின யோசனை இன்னதென்றும், பேயோரின் குமாரனான பீலேயாம் அவனுக்கு பிரதியுத்தரம் சொன்னது இன்னதென்றும், சித்தீம் தொடங்கி கில்கால் மட்டும் நடந்தது இன்னதென்றும் நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்கொள். இந்த மோவாபின் ராஜாவாகிய பாலாக், அன்னைக்கு அவன் சூப்பர் பவர். இவங்க வாழ்ந்த காலத்தில் சூப்பர் பவர் 2 பேர் இருந்திருக்கக்கூடும். ஒன்று எகிப்து, அவங்க தான் சூப்பர் பவர். ஏற்கனவே 5000 வருஷத்துக்கிட்ட சூப்பர் பவர் அவங்க தான். 4000 வருஷத்துக்கு மேலே சூப்பர் பவர். ஈஜிப்ட்னா எல்லாருக்கும் அலர்ஜி தான். பாபிலோன் காலத்தில் கூட பாபிலோன்லாம் எழும்பி உக்காந்துருச்சு, அசிரியெல்லாம் எழும்பி உக்காந்துருச்சு. ஆனால் ஈஜிப்டுன்ற சூப்பர் பவர் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சில நேரம் தோத்தாலும் பல நேரம் ஜெயித்தாங்க. அங்கேருந்தே ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்தார். 10 வாதையில் அவனை அடித்து, 10 வாதையும் இவங்களுக்கு இல்லை, அவனுங்களுக்கு தான். ஒரு வாதையிலும் சுகம் பெறலை, ரிலீவ் ஆகினாங்க. அந்த தழும்பு கூட ஆறல, அதுக்குள்ள அடுத்த வாதை தப்பிச்சு வந்தாங்களா? பார்த்தா இன்னொரு சூப்பர் பவர், இன்னொரு மிலிட்ரி மைட் கூட மோதணும். அவன் தான் மோவாபின் ராஜாவாகிய பாலாக். மறந்துடாதீங்க. இவங்களுக்கு வலது கைக்கு இடது கைக்குமே வித்தியாசம் தெரியாது. கத்தியை ரைட்டில் போடுறானா இதெல்லாம் பிடிச்சின்னு போவான் லெஃப்ட்டில். இப்படி இஸ்ரவேலர்கள் பாலாக் கூட ஜெயித்தாங்க. எப்படி ஜெயித்தாங்க? கர்த்தரே யுத்தத்தில் ஜெயத்தை கொடுத்தார்.
இதில் வேற பீலேயாம் வேற இது வரைக்கும் உலகத்தில் இல்லாத ஒரு சட்டத்தை கற்றுக் கொடுத்தான். அது என்ன தெரியுமா? பாலாக்கை பார்த்து சொன்னான், இந்த இஸ்ரவேலை ஆண்டவர் காப்பாற்றுவார். ரைட்டா? யார் காப்பாற்றுவார்? இந்த இஸ்ரவேலை அவங்க ஆண்டவரை வச்சே அடி. ஏன்னா அவங்க ஆண்டவருக்கு விபச்சாரம், வேசித்தனம், பாவம் பிடிக்காது. நம்ம நாட்டில் உள்ள அழகிய பெண்களை அவங்க கேம்புக்கு அனுப்புனான். அனுப்பி கேளுங்க, தப்பு மட்டும் இல்லை, நம்ம கோயில்களுக்கு விருந்து கூப்பிட்டுட்டான். ரெண்டாவது தப்பு பண்ண போகிறான். பெண்கள் மட்டும் இல்லை, அடுத்தது என்ன பண்ணோம்? கோயில்களுக்கு இங்கே வந்தான். இஸ்ரவேலர்கள் எங்கே வந்துட்டாங்க? இவங்க பெண்ணுங்களோட கூட அந்த கோயிலுக்கு போய் நடனம் ஆரம்பிச்சானுங்க. அந்த தேவர்களுக்கு பலி செலுத்த ஆரம்பித்தாங்க. செம அடி விழுந்துச்சு. இஸ்ரவேல் எழுச்சிக்கவே முடியாத அளவுக்கு அடி, வாதை, ஃபுல்லாக வியாதி, எல்லா டிசீஸும் வந்துருச்சு. எல்லா விதமான எஸ்டிடி டிசீசஸ் எல்லாம் வந்துருச்சு. பயங்கர கொடுமையான ஒரு நிலைமை. அந்த நேரத்தில் தான் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். ஆமேன். வெற்றியை கொடுத்தார், காப்பாற்றினார். பினேகாஸ் மூலமா. பினேகாஸ் ஈட்டியை எடுத்துகிட்டு வந்து ஒரு கப்பில் ஒரே குத்தில் குத்துவான். அவன் சத்து போயிடுவாங்க. அவ்வளோ வக்கர கோபம் அவனுக்கு இருக்கும். ஏன்னா என் தேசம் அழிக்கப்படுகிறது, பாவத்தில் போய் அழிக்கிறது. ஸ்டாப் பண்ணுவார் ஆண்டவர், வாதியை ஸ்டாப் பண்ணுவார். இல்லைனா இஸ்ரேல் அன்றைக்கி அழிஞ்சிட்ருக்கோம். ஆமேன். நமக்கெல்லாம் தெரியும், கொரோனா என்கிற வியாதி வந்த பிறகு அது எல்லாமே ப்ரீத்திங் சம்மந்தமான ஒரு டிசீஸ். ஏர் பேசேஜ் அடைக்கிற ஒரு டிசீஸ். ஆமாம். உலகெங்கும் பரவின கொரோனாவை பெருக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சி பெருக்கி எடுத்துகிட்டு வந்தால் ஒரு ஸ்பூன் அளவு கூட இருக்காதான். லட்சக்கணக்கு பேரை கொண்டுச்சு. சில மணி நேரங்களில் கொண்டுச்சு, 24 மணி நேரத்தில் கொண்டுச்சு, 48 மணி நேரத்தில் கொண்டுச்சு. அந்த மாதிரி தான் இந்த கொள்ளை நோய். கர்த்தர் கிருபையாக காப்பாற்றினார். நினைத்து பார். நம்ம இன்றைக்கி நின்றுக்கிறோம் 2018ஆம் ஆண்டினுடைய 2019 டிசம்பர் மாதம் கோவிட் பிரேக் அவுட் ஆச்சு. அதனால தான் அது பேர் கோவிட்-19. 2020ஆம் ஆண்டு என்ன நடந்தது? 2021 என்ன நடந்தது? இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறோம். நினைத்து பார். இன்றைக்கி நீ சர்ச்சைக்கு வராமல் வீட்டில் உட்காந்துருக்கலாம், டிவி பார்த்துட்டு இருக்கலாம், பொய் சொல்லி கொண்டிருக்கலாம், உன் இஷ்டத்துக்கு உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அந்த ஃபில்டர்லேருந்து நீ தப்பித்து வருவாயா என்று நினைத்தாயா? நினைத்துப்பார். ரிமெம்பர் வாட் வாஸ் தட் கவுன்சில். இது மனிதனால் உருவாக்கப்பட்ட வியாதியா தானா வந்ததா எனக்கு தெரியல. ஆனால் துர் ஆலோசனைக்காரன் என்கிற பிசாசு உடைய ஆலோசனையின்படி தான் இந்த வியாதி பரவினது. The curse came. Remember, it wasn't curse upon you, Israel. You have to remember என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என்ன செய்ய வேண்டும்? 6th 7th verse படிச்சோம்னா, எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்றுக்குட்டிகளை கொண்டு அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? With what shall I come? கர்த்தருக்கு நான் என்ன பலி செலுத்தி அவர் எப்படி திருப்தி படுத்த வேண்டும் அப்படின்னு நீ கேட்குற. என்னத்தை எடுத்துகிட்டு வரணுமா? ஒரு 100 ரூபாய் காணிக்க எடுத்துட்டு வரட்டா? 1 ரூபாய் காணிக்க எடுத்துட்டு வரட்டா? 20 ரூபாய் காணிக்க எடுத்துட்டு வரட்டா? என்னோட கோல்டு ரிங் கழட்டி போடுறா என்று சொல்லுகிற. Is my goodness blinded? Is my character blinded? நான் நல்ல தேவன் என்பது உன் கண்ணுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறதா? ஆண்டவர் ரிப்ளை பண்ணுறாரு பாருங்க 8th verseல, மனுஷனே நன்மை இன்னதென்று. இதான் 8th verse தான் நம்முடைய மைய பகுதி. நல்லது எதுன்னு தெரிஞ்ச பிறகும் நீ ஏன் தீமை செய்த? உன் பெருமைக்காக செய்தாயா? இரக்கம் இல்லாதவனாய் செய்தாயா? மனத்தாழ்மையாக இல்லாதபடி மேட்டிமையாய் செய்தாயா? வேறு எண்ணத்தை நான் உன்னிடம் எதிர்பார்க்கிறேன். ஆமேன். ஆமாம். நம்ம அப்பாவோட வேஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. ஹார்ட் ஒர்க்கிங்கே கிடையாதுங்க. நம்ம அப்பாவோடது எல்லாம் ஸ்மார்ட் ஒர்க்கிங்க. நீ ரிலாக்ஸ் ஆகிரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன். எப்போல்லாம் கஷ்டம் வருதோ அப்போ போய் கண்ணை முன்னோம்னா அவ்வளோ இனிமையாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். 8th verse தான் நம்முடைய முக்கியமான வசனம். டூ ஜஸ்ட்லி, லவ் மர்சி, வாக் ஹம்பிளி. நீதியை செய், பிறகு இரக்கத்தை பாராட்டு, தாழ்மையாய் நடந்து கொள்ள. வாக் ஹம்பிளி. If you walk humbly, you can be spiritually strong. நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. தாழ்மையாய் நடக்கும்பொழுது தான் ஆவிக்குரிய ரீதியாக வளர முடியும். பெருமையில் போனோம்னா நம்ம ஆவிக்குரிய ரீதியாக ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது. நிறைய வேலை செய்து உயர் பதவி வர வர ஒரு மனிதன் இன்னும் உயரே போக வேண்டும் என்றால் தாழ்மை அவசியம். Your motive should be humble. In your trials you should behave humble. You should behave humbly with brothers and sisters.
பாவிகள் கையில் டீல் பண்ணும்போது கூட தாழ்மையாக தான் என்ன பண்ணோம், டீல் பண்ணோம். அந்த பாவியை பார்த்து நாம் தாழ்மைப்படவில்லை, இந்த பாவியை நேசிக்கிற தேவனை பார்த்து நாம் தாழ்மைப்படுகிறோம். ஹல்லேலூயா. 9ஆம் வசனத்திலிருந்து பட்டணத்தை பார்த்து கட்டப் போகிறார், கர்ஜிக்கப் போகிறார். கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது. ஞானம் உள்ளவன் உம்முடைய நாமத்தை மதிப்பான். எப்போதும் இல்லாதவளுக்கு வாலிப பிள்ளைங்களுக்குள்ள ஒரு எண்ணம், சர்ச்சுக்கு போனால் மரியாதை கொஞ்சம் குறையும் போல். அதுக்கு பதில் வெளியில் எங்கன்னா மீட்டிங்க்கு அங்கே இங்கே போனால் அப்படி இருக்கும், ஒரு பந்தா இருக்குது. ஆலயத்தில் போனால் முட்டி போட சொல்லுவாங்க, உட்கார சொல்லுவாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட் போட சொல்லுவாங்க, முடி ஷார்ட்டாக கட் பண்ண சொல்லுவாங்க. அதனால் ரொம்ப கம்மியாக இருக்காமல் இருக்கணும். கர்த்தர் காலில் வந்தால் தான் மகனே நீ ஞானவான். வாலிப பிள்ளையே, நீ கர்த்தர் பாதத்தில் விழுந்தால் தான் ஞானவான். நீ கர்த்தரை மதிக்க வேண்டும். மிலாற்றுக்கும் அதை நியமித்தவருக்கும் செவி கொடுங்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் வரும்போது வெறும் டிசிப்ளின் தான் வருது. நான் நிறைய நேரம் பார்த்தேன், நல்லா ஜெபிக்கிற பிள்ளைங்களை கூட நீங்கள் டிசிப்ளின் பண்ணிங்கன்னா அவங்களால டாலரேட் பண்ண முடியல. என்ன ஏன் திட்டுறீங்க கேட்குது. நானும் என் மனைவியை ரொம்ப டிசிப்ளினான பேரண்ட்ஸ் மத்தியில் வளர்ந்தோம். என்னோடய அம்மா அப்பா ரொம்ப ரொம்ப டிசிப்ளின் பண்ணுவாங்க, அவங்க அம்மா அப்பா அதே மாதிரி. நாங்கள் போன ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இந்த டிசிப்ளினில் வந்ததுனால எங்களுக்கு சில நேரம் திட்டுறதுன்னா, அன்பு சொல்கிறதுன்னா எதுவுமே தெரியாதபடி எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருக்க கற்றுக்கிட்டோன்னு நான் நினைக்கிறேன். இது நம்ம அப்பா நம்மளை திட்டுறாரு, அதுக்காக நான் அவர் கையில் என்ன பண்ண முடியாது, மிஸ்பிஹேவ் பண்ணவே முடியாது. பண்ண முடியும்? வாய்ப்பே கிடையாது. மிஸ்பிஹேவ் பண்ணால் அதனால் பிரச்சனை ஜாஸ்தி தான். ஒரே வார்த்தை தான், சாரிப்பா, சாரி டேட், சாரி மம், இப்படி தான் ஓடிட்டு இருந்தோம். இப்போ வசனம் படிக்கும்போது எனக்கே ஆறுதலாக இருக்காமல் இருக்குது. கர்த்தர் உனக்கு மிலாற்று தான் வைத்திருக்கிறார். மிலாற்று என்ன? ராட், அடிக்கிற ஒரு கோல், பிள்ளைங்களை அடிக்கிற ஒரு குச்சி, அதுதான் மிலாற்றுன்னு பேர். ஆமேன். இது ஸ்கேலுன்னு சொல்லலாம், நம்ம மொழியில் சொல்லணும். எத்தனை பேர் ஸ்கேல் அடி வாங்கியிருக்கீங்க ஸ்கூலில்? ஸ்கேல் கோடு போகிறதுக்கு இருக்குதோ இல்லையோ, கட்ட ஸ்கேல் வாங்கிட்டு வருவாங்க, கோடு போட அதில் சொல்லி கொடுத்ததே கிடையாது. அந்த பிளாஸ்டிக் ஸ்கேலாவது பரவாயில்ல, ஒரு தைரியம். நமக்கு முன்னாடி ஒருத்தன் போகிறான், நல்லா வாட்ட சாட்டமா, அவன் அடி வாங்கினா பண்ணுவான், அப்படிலாம் உடஞ்சிக்குது. கட்ட ஸ்கேல் கூட உடஞ்சிருக்குது. ஆனால் சில கட்ட ஸ்கேல் உடையக்கூடாதுன்னு இப்படி வச்சுருவாங்க, இப்படி அடிக்க ஆரம்பிப்பாங்க, அது உடையாது, நம்ம கை தான் உடையும். மிலாற்று இதுதான். ஆமீன். நல்லதுக்கு தான் மகனே. நம்மை பார்த்து நம்ம பெரியவங்க நம்மளை ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா நாம் அதனால் ஒரு ஸ்டெப்பு மேலே தான் போகிறோம். மறந்துடாதீங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் நம்மளை கேள்வி கேட்குறதுக்கு பெரியவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நமக்கே 40 வயசு 50 வயசு ஆகிடும். அப்போ நம்ம பெரிய ஆள் இல்லை, அப்போ தான் அனாதைன்னு தெரிய வரும். அனாதைன்னு தெரிய வரும். நீங்களே எடுக்கலாம். எங்கள் தாத்தா கேட்பார், என்னப்பா மணி 4 ஆச்சு, ஃபோன் எடுக்கல நீ? 4 மணிக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பார். நான் பாஸ்டரு, ஆனால் எழுப்புறது யார்? தாத்தா. 4 மணிக்கு ஃபோன் எடுத்துகிட்டு வைங்க, அலேலுயா 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 அலேலுயா. தாத்தா ஏஞ்சிட்டேன் தாத்தா, போதும் அலேலுயா நிறுத்து தாத்தான்னு சொல்லணும். ஆமாம், என் தாத்தா இறந்துட்டார். நான் பெரிய ஆள் ஆகலை, அனாதையாக தான் ஆகிட்டேன். என்னை கேள்வி கேட்குறதுக்கு ஆட்கள் இல்லை. எங்கள் பாட்டி உட்காந்து ஒர்ஷிப் பண்ணுவாங்க, பாட்டு பாடும்போது கை தட்டலைன்னா இப்படி தட்டுவாங்க. நான் பாஸ்டர், நான் கை தட்ட மாட்டேன். ஆனவர் கை தட்ட தெரியாது அவனுக்கு, நல்லா தட்டு அப்படி சொல்லுவாங்க. திடீர்னு அடிப்பாங்க, கை நல்லா தட்டு. நான் மாறிட்டியா? வெளிநாட்டுலாம் போனால் பெரிய ஆள் ஆகிட்டியா? கை தட்டு. இன்றைக்கி அவங்க இல்லை, நான் பெரிய ஆள் இல்லை, அனாதை. நம்மளை கேள்வி கேட்குற பெரியவன் இவன் போய் சேர்ந்தானா நல்லா இருக்கும்னு நினைக்காதீங்க, அப்போ தான் ரொம்ப அனாதை ஆகிடுவீங்க. ஆமேன். தீர்க்கதரிசிகள், பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், எத்தனையோ திருச்சபையில் பெரிய பெரிய ஊழியக்காரங்க, பெரியவங்களாம் இறந்துட்டாங்க, எல்லாம் சின்ன பிள்ளைங்க வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு திருப்தி இல்லை, அந்த பெரியவங்களுடைய குரல். இன்றைக்கி கர்த்தர் மீகா தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேலை பார்த்து கேட்டார். த சிட்டியை பார்த்து கேட்டார், சிட்டி நீ வானளோ வளர்ந்துட்டியா? இஸ்ரவேலுடைய பட்டணமாகிய ஜெருசலேமே நீ வானளோ உயர்ந்து விட்டாயா? ஆமேன். கூப்பிடுகிறது. ஞானவான் கர்த்தரை மதிப்பான். துன்மார்க்கனுடைய வீட்டிலே துன்மார்க்கத்தினால் சம்பாதித்த பொக்கிஷங்களும் அருவருக்கப்படக்கத்த குறைந்த மரக்காலம் இன்னும் இருக்கிறது இல்லையோ? அவருடைய வெயிங் மெஷர் எப்படி இருக்கும்? 1 கிலோ வாங்கினா வெளியில் போய் எடப்பட்டா எவ்வளோ காட்டும்? 800 கிராம் காட்டும், 200. அப்படிதான் ஒரு மெஷர் இருக்குது இல்லையா? கள்ளத்தராசு இல்லையா? ஐஸ்வர்யவான்கள் கொடுமையினால் நிறைந்திருக்கிறார்கள். எத்தனை பேர் கோடி கோடியாக பணம் இருக்கிறவங்க வீட்டில் போய் தைரியமாக நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்டு வருவீங்க. ஐயோயோ, அங்கே போனால் அந்த காசு கூட என்னவும் இருக்கும், பிரச்சனையும் இருக்கும். அவங்க மாட்டினாங்கன்னா யார் மாட்டுவோம்? நம்ம மாட்டுவோம். அதில் ஆபத்து இருக்கும் என்று ஐஸ்வர்யனுடைய வீட்டில் இருக்கிறதே. ஆகையால் நான் உன் பாவங்கள் நிமித்தம் உன்னை அடித்து பாழாக்கிறதுனால் உன்னை பலட்சியமாக்குவேன். They become weak. If you are sinful, you will become weak.
நம்ம தப்பு பண்ணும்போது ஸ்ட்ராங் ஆக மாட்டோம். சாத்தான் சொல்லுவோம் பாவம் பண்ணும்போது ஸ்ட்ராங் ஆகணும். இல்லை பிரதர், ஒரு சின்ன பொய் சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள், அன்றைக்கி ஃபுல்லாக உங்கள் உடம்பு வீக்கு தான் ஆகும். ஒரு கோவப்பட்டு பாருங்கள், வீக் ஆகும். ஒரு விஷயத்துக்கு டிவிஷனாக பேசி பாருங்கள், ஏன் என்னது என்ன பண்ணதா என்ன அப்படின்னு கேட்டு பாருங்களேன், நீங்கள் அன்றைக்கி வீக் ஆயிடுவீங்க, பலட்சியமாகிறீர்கள். நீ புசித்து திருப்தி அடைந்தாய், உனக்குள்ளே சோறு உண்டாக்கி நீ பதனம் பண்ணியும் தப்புவிப்பதில்லை, நீ தப்புவிப்பதையும் பட்டயத்துக்கு ஒப்பு கொடுப்பேன், நீ உன்னால் தப்பித்து கொள்ளவே முடியாது. இதெல்லாம் ஆகாப்புடைய வீடை பற்றி பேசுகிறார். நீ விதைத்து அறுக்காமற் போவாய், நீ ஒலிவ பழங்களையும் திராட்சை பழங்களையும் ஆலையாடின போதிலும் எண்ணெய் பூசிக்கொள்வதில்லை, ரசம் குடிப்பதில்லை. நான் உன்னை பாழாகவும் உன் குடிகளை ஈசலிட்டு நிந்திக்கிற நிந்தையாகவும் வைக்கும்படிக்கு உம்ரியினுடைய கட்டளைக்கு ஆகாபீட்டருடைய எல்லா செய்கைகளுக்கும் கை கொள்ளப்பட்டு வருகிறது. அவருடைய ஆலோசனைகளில் நடக்கிறீர்கள், ஆகியால் என் ஜனத்தின் நிந்தையை சுமப்பீர்கள். நீங்கள் பாருங்கள், பைபிளில் ஒரு ஆலோசனை கொடுத்துருக்குதா? கையில் பைபிள் எடுத்து கொடுத்துருக்குதா? சில இடத்துக்கு போகும்போது பைபிளுக்கு irrelevant ஆலோசனை கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்களை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தா கை தூங்க, இல்லைண்ணா இல்லை பார்த்துருக்கீங்களாப்பா? ஆமாம். உங்கள் கர்த்தர் என்னடா பெரிய ஆளாக்குவார், என் கூட வாடா நாக்குறேன் சொல்லுவாங்க. அதெல்லாம் செட் ஆகாது, கடவுள்லாம் செட் ஆகாது, சர்ச்செலாம் செட் ஆகாது. அந்த ஃபேமிலி தான் இந்த உம்ரியோட ஃபேமிலி, அந்த ஃபேமிலி தான் ஆகாப்போட ஃபேமிலி. நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மொத்த ராஜ்யமே ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான் ராஜாவாகணும். சவுல் யாரால் அபிஷேகம் பண்ணப்பட்டது? ஆண்டவர். தாவீது யார்? ஆண்டவர். சாலமோன் யார்? ஆண்டவர் தான். அப்பாவோட ஆசீர்வாதத்தில் ஆண்டவர். ரெகோபயம் யார்? சாலமோனோட ஆசீர்வாதத்தில் ஆண்டவர். யெரோபயாம் யார்? ரெகோபயம் சாலமோன் பிள்ளை. யெரோபயாம் யார்? வேலைக்காரன். சாலமோனுக்கு விரோதமாக வேலை பண்ணி சாலமோன் அவனை அடிக்க அவன் எகிப்துக்கு ஓட்டான். அவன் ஓடிட்டான் பாருங்க. அவனை சாலமோன் தேடினுங்கிறார், செத்துட்டார். செத்துதான் யார் ராஜ்யத்துக்கு வந்தான்? பையன் வந்தான். அவன் பேர் ரெகோபயாம். ரகு மறந்துடாதீங்க, ரெகோபயாம் இப்போ ராஜாவாயிட்டார். எல்லா பெரியவங்களும் ரெகோபயாம் கையில் பேச வந்தாங்க, பேச்சுவார்த்தை செட் ஆகல. ரெகோபயாம் வந்து டேக்ஸ் அதிகரிப்பன்றார். அதை சொன்ன விதம் சரியில்லை. எங்கள் அப்பாவோட இடுப்பை பார்க்கிலும் என் சிண்டு விரல் உங்களுக்கு பாரமாக இருக்கும்னார். அது என்ன டயலாக் எனக்கு தெரில. என் தகப்பன் உங்களை ஆளோட்டிக்கலான்னு வாதித்தாருன்னா நான் உன்னை தேளுகளை வச்சு கடிக்க விட்டுவேன், தப்பு பண்ணால் எதை வச்சு கடிக்க வைப்பேன் அப்படின்லாம் சொன்னார். அதில் பெரியவங்க கோச்சிட்டு வெளியே போயிட்டாங்க, 10 பேர் வெளியே போகிறாங்க. இப்போ சாலமோன் கையில் தப்பு வேலை பண்ணிட்டு ஓடி போனேன் யெரோபயாம் எகிப்து ஓடி போனவன் வரவன் இதாண்டா டைம்னு அல்வா மாதிரி அந்த 10 பெரியவங்களை கூப்பிட்டு 10 கோத்திரத்தை எடுத்து தன்னைத்தானே அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இஸ்ரேலோட ராஜாவாயிட்டான். இந்த ஃபேமிலியில் தான் ஆகாப் வரப்போகிறான், உம்ரி வரப்போகிறான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இனிமேல் அங்கே நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா? வெறும் கெட்டது தான். கரெக்டாக அவன் ராஜாவாயிட்டான். ஃபியூ மந்த்ஸில் கூடார பண்டிகை வருது. இஸ்ரேலர்கள்லாம் அவங்க கையில் போய் சொல்கிறாங்க, நாங்கள்லாம் நீ ராஜாவாக இருந்துட்டு போ, ஆனால் நாங்கள் கோயிலுக்கு எங்கே போவோம்? எருசலேமுக்கு போவோன்னு கிளம்பும்போது அவன் சொல்கிறான், கோயிலுக்கெலாம் போவானா? மோசே காலத்தில் பொன் கண்ணுக்குட்டின்னு ஒன்று செஞ்சார் தெரியுமா? ஆமாம் அதை செஞ்சு வைக்கிறேன்னு தானில் ஒன்றும் பெத்தேலில் ஒன்றும் செஞ்சு வச்சான். இனிமேல் ஜனங்க கூடார பண்டிகைக்கு எங்கே போவாங்க? பொன் கண்ணுக்குட்டி. அன்னைக்கு மாற்றினான் பாருங்க, ஃபுல்லாக மாற்றம் தான். ஏமாத்து ஃப்ராடு. பைபிளா பொன் கண்ணுக்குட்டி கோயிலா பைபிளா அப்படிங்கும்போது ஆகாப்புன்னு ஒரு ராஜா வந்தான். அவன் இன்னும் ஃபஸ்ட்டு அந்த பீரியடில் அப்படியே வந்தான். அந்த யெரோபயாமை மறக்காதீங்க. அடுத்தது வந்தவன் இவன் என்ன பேர்? அவன் பேர் ஆகாப் வந்து என்ன பண்ணிட்டான்னா, இஸ்ரேல் உள்ளதான் பெண்களை எடுக்கணும். இவன் போய் என்ன நாட்டு ராஜஸ்திரி தீரு சீதோன் அவளை கல்யாணம் பண்ண வந்துட்டான். அவன் பேர் ஏசபேல். அவனை பண்ணால் அவங்க சாமிங்களை கூப்பிட்டு வந்துட்டா, அது பேர் பாகால் தீர்க்கதரிசிகள் வந்து ஏற்கனவே இருக்கிற பொன் கண்ணுக்குடி தீர்க்கதரிசிகள் தானே சாகடிக்கணும். ஆனால் அவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் யாரோ அவங்கள சாகடிச்சுட்டு அவங்க பொசிஷன் எடுக்கிறான். பொன் கண்ணுக்குட்டி இருக்கும்போது இவங்க தப்பிச்சு எலிசா மாதிரி ஆளுங்க ஊழியம் பண்ணுகிறாங்களே, அவங்கள தேடி கண்டுபிடிச்சி 300 பேரை 400 பேரை 600 பேரை சாகடிக்கிறது வேலை. அவங்க எங்கன்னா சின்ன ஆலயம் ஜெபாலயம் வச்சுக்கிறாங்களோ அவங்கள அடித்து ஆக்குறது. அப்போ இருக்கிற கொஞ்சம் நஞ்சமானாச்சு போச்சு. அப்போ யெரோபயாமும் சரியில்லை, அந்த வழியில் அப்படியே டக்கு நடுவில் வந்ததில் ஆகாப்பும் சரியில்லை. அதன் பிறகு ஒம்ரின்றவன் ஒருத்தன் வந்தான், எஸ்டாப்ளிஷ் பண்ணான். ஒம்ரின்றவன் தான் சமாரியாவை கட்டினவன். மிலிட்ரி மைட்டு. யூதா வந்து சின்னது, இஸ்ரவேல் பெருசு. கர்த்தரை விட்டு போனாலும் இஸ்ரவேல் பெருசாக தான் இருந்தது. ஒம்ரி தான் சமாரியாவை கட்டிட்டு சொன்னான், எருசலேமில் மட்டும் கோயில் இல்லைடா, எங்கள் கையிலும் கோயில் இருக்கும்போது. கவனிங்க திருச்சபையே, யூதாவில் இருக்கிறவங்க எருசலேம் தேவாலயத்துக்கு போகாமல் அவன் கட்டின கோயிலுக்கெல்லாம் போனாங்களாம்.
இதுக்கு சிலைகள்லாம் சீரியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தான். ரொம்ப மாபெரும் குழப்பம். அதை தான் சொல்கிறாரு, அவன் சொல்கிறதெல்லாம் நீ செய்கிற, ஆகாப் சொல்கிறத செய்கிற. You are walking in the steps of your wicked father. உங்க அப்பா தப்பு பண்றான்னு தெரிந்து அவன் வழியில நீ போய் கொண்டிருக்கிறாய். You follow the counsels of the ungodly. திருச்சபையே, சங்கீதம் 1 கர்த்தர் சொன்னார், துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும். ஹல்லேலூயா. கொடுக்குறாங்களா? அவங்க தான் ஃபர்ஸ்ட் அட்வைஸ் கொடுப்பான், நடவாமலும். பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். அவன் பாவின்னு தெரிஞ்ச பிறகு நீ அவனை மீட் பண்ண போற, நீ அவன் வீட்டுக்கு போற, நீ அவன் வாசல்ல போற, அவனுக்கு என்ன பேச்சுவார்த்தை? பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரமலும் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படி நீ போவா என்றால் you will eat what they have ate, but you will not be satisfied. சாப்பிடுவ, திருப்தி அடைய மாட்ட. தண்ணி குடிப்ப, தாகம் அடைய மாட்ட. உன்னை யாரோ எங்கே இழுத்துட்டு போகிறாங்கன்னு தெரியாது. சம்பாதிப்ப, ₹1 கையில் இருக்காது. ஒரே ₹1. இன்னைக்கு உலகம் எப்படி தெரியுமா போகுது? அவ்வளோ சம்பாதிச்சு என்ன பண்ணுறாங்க? செலவு பண்ணுறாங்களா? இருக்காது. முன்பெல்லாம் கணவனுக்கு எவ்வளோ சம்பளமோ அந்த சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி குடும்பம் நடத்துவாங்க. இப்போல்லாம் நான் இந்த அளவுக்கு குடும்பம் நடத்துகிறேன், நீ அவ்வளோ சம்பாதின்னு சொல்லி அனுப்புகிறாங்களா? எனக்கு ஒரு மாதத்துக்கு ₹1,00,000 தான் குடும்பம் நடக்கும், நீ எவ்வளோ போய் சம்பாதி? 1,00,000. ஆனால் முன்னாடி எங்கள் வீட்டுக்கார சம்பளம் ₹300 தான், அதில் என்னத்தை நடத்துவேன்? குடும்பம் நடத்துவேன். இப்போ அப்படி இல்லை, எனக்கு ₹1,00,000 தேவை, நீ நடத்திட்டு வா. இதெல்லாம் உம்ரியின் வழிகள், ஆகாப்பின் வழிகள், யெரொபெயாமின் வழிகள். கர்த்தர் தம்முடைய கோர்ட்டுக்கு அழைக்கிறார். எத்தனை பேர் போலான்றீங்க? அடிப்பார் பரவாயில்லையா? இப்போ அடிப்பார் பரவாயில்லையா? ஆண்டவர் அடித்தா பரவாயில்லையா? ஆமேன். ஆண்டவர் நம்மளை அடித்தார்னா நம்ம வாழ்வோம். சாத்தான் நம்மளை முத்தம் கொடுத்தான்னா நம்ம செத்துருவோம். எங்கே போகலாம்? ஆண்டவர் அடித்தார்னா வாழ்வோம். சாத்தான் முத்தம் கொடுத்தாலே செத்துருவோம். ஆண்டவர் நம்மளை ஃபாஸ்டிங் போட்டு கூட வாழ வைப்பார். சாத்தான் ஒரே ஒரு ஸ்பூன் சைனைட் கொடுத்து சாவடிச்சிடுவான். வாயில் சாப்பிடுடா அப்படின்ட்டு. கர்த்தர் பாதத்தில் விழுவோம். த கோர்ட் ஆஃப் த லார்ட் இஸ் வெல்கம் யூ. நம்ம ஏஞ்சி கிருபாசனத்துக்கிட்ட வருவோம். இப்போ அந்த கோர்ட்டுக்கு ஒரு பேர் இருக்குது, கிருபாசனம். த்ரோன் ஆஃப் கிரேஸ், த்ரோன் ஆஃப் ஜஸ்டிஸ். இப்போ இல்லை, நீதி அரசராக அவர் இன்னும் உட்காரல, இன்னும் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அவர் நீதி அரசராக ஏறி வைப்பதற்கு முன்பாக லெட்ஸ் கோ டு த த்ரோன் ஆஃப் கிரேஸ். திருச்சபையை நம்ம எழுந்து நின்று கர்த்தரை ஆராதனை செய்வோம். நம்ம கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஷிகாதாரா பாதாலா ரே தே ரே பே தே. வாங்க கர்த்தருடைய சன்னிதியில் நம்ம அர்ப்பணிப்போம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் ஆண்டவரே, இதோ உம்முடைய சமூகத்தில் உம்முடைய கிருபாசன தண்டையில் நாங்கள் வருகிறோம் அப்பா. தேவனாகிய கர்த்தர் உம்முடைய மிகுந்த கிருபைகளினால் எங்களை அழைத்து கொள்ளுங்கப்பா. உம்முடைய கிருபைக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த மீக 6ஆம் அதிகாரத்தின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசினீரே அப்பா. அவருடைய கிருபைக்காக காத்திருப்போம். Let's wait for the God's grace. Imma
மிக 6ஆம் அதிகாரம் இம்மட்டும் எங்களோடு கூட நீர் பேசினீரே அப்பா. எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இப்பொழுது இந்த நேரத்துல இடைப்படுவீராக. உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. உடைய கரங்கள்ல இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மிக 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்து இருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இந்த இஸ்ரவேல் மக்களை தேவன் எப்படியாக வழி நடத்தினார், எப்படியாக தந்தையை போல சுமந்து கொண்டு வந்தார், அவர்களை பாதுகாத்தார், பராமரித்தார், வழி நடத்தினார், எல்லாவற்றையும் அவர் நினைவு கூறுகிறார். இத்தனை காரியங்களை கர்த்தர் அவர்களுக்கு செய்த பிறகு அவர்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை தான் இந்த 8ஆம் வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் அவர்களிடத்திலிருந்து மாத்திரமல்ல, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நம்மிடத்திலையும் இந்த காரியத்தை எதிர்பார்க்கிறார். நாம் என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே கலாத்தியர் 3:29 படி ஆபிரகாமுடைய சந்ததியாராய் நாம மாறி போகிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்துல இந்த காரியத்தை எதிர்பார்க்கிறார். நியாயத்தை நாம் செய்ய வேண்டும் என்று. Do what is just. Do what is just. நியாயத்தை செய்து, அது மாத்திரம் இல்ல, இரக்கத்தை சிநேகிக்க வேண்டுமா? நீ உன்னை போல பிறனை நேசி. உனக்காக நீ என்னென்ன காரியங்களை உனக்கு வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை மற்றவர்களுக்கு செய். அடுத்தது கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரு காரியம், மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். பல நேரங்களில நம்முடைய நினைவுகளில, நம்முடைய இருதயத்துல மேட்டிமையான எண்ணங்களும் சிந்தையில மேட்டிமையான நினைவுகளும் வந்திருக்கும். ஒருவேளை இன்னொருத்தரை விட நீங்க கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா, இல்ல இன்னொருத்தரோட நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இன்னொருத்தரோட கர்த்தர் உங்களுக்கு தாளந்துகளை கொடுத்திருந்தா நமக்கு கொஞ்சம் பெருமை வரும். ஆனா கர்த்தர் பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறார். தெய்வஜனமே, இந்த காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்துல மனத்தாழ்மையோடு நம்ம வந்து நிற்போம். ஆண்டவரிடத்துல சொல்லலாம், ஆண்டவரே, ஒரு விஷயம் கூட மறுபடியுமாக உடைய ரத்தத்தினால என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இதோ மனத்தாழ்மையோடு கூட உடைய சமூகத்துல உமக்கு முன்பாக நான் வந்திருக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்துல மனத்தாழ்மையை நீங்க சிருஷ்டிங்கப்பா. ஆண்டவரே, எந்த காலகட்டத்திலையும் அப்பா நான் பெருமையாய் நடந்து கொள்ளாத படிக்கு ஆண்டவரே என்னை நீங்க கண்டித்து உணர்த்துங்க. பரிசுத்த ஆவியானவரே, என்னுடைய ஆலோசனை கர்த்தரே, அப்பா நீங்க என்ன வழி நடத்துங்க. ஆண்டவரே, என்ன உம்முடைய கரங்களில நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவருடைய கரங்களில நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கலாம், நம்முடைய எதிர்காலத்தை ஒப்பு கொடுக்கலாம், நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கலாம், நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, நான் மாத்திரம் இல்ல, என் குடும்பமும் உனக்கு முன்னாடி ஆண்டவரே மனத்தாழ்மையா நடந்து கொள்ள தேவனாகிய கர்த்தரே உங்க கிருபை எனக்கு தாங்கப்பா. இதை கண்டித்து உணர்த்துங்க, என் கூட பேசுங்கப்பா. பெருமையா நடந்துக்காத, பெருமையா பார்க்காத எனக்கு நீங்க சொல்லி கொடுங்கப்பா. இதோ உம்முடைய கரங்களில என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தேவச்சனமே, நம்ம ஆண்டவர் பக்கமாக நம்முடைய இருதயத்தை திருப்பலாம், ஆண்டவர் பக்கமாக நம்முடைய நினைவுகளை திருப்பலாம். கர்த்தர் வெளிப்படும் நாள், அளித்திடும் கிருபை. கர்த்தர் வெளிப்படும் நாள், அளித்திடும் கிருபை. காத்திருந்தே அடைந்திடவே இயேசுவே உம்மை சந்திக்கவே. காத்திருந்தே அடைந்திடவே இயேசுவே உம்மை சந்திக்கவே. இரக்கமாய் கிருபை தாருமே, இரக்கமாய் கிருபை தாருமே. எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நேரத்திலிருந்து அப்பா எங்களுடைய நினைவுகளை, எங்களுடைய சிந்தைகளை நாங்கள் திசை திருப்பி உம் பக்கமாக இழுக்கிறோம் அப்பா.
நாங்கள் நியாயமாக நாங்கள் நடப்போம். இரக்கத்தை நாங்கள் சிநேகிப்போம். ஆண்டவரே, நாங்கள் மனத்தாழ்மையோடு நடந்து கொள்வோம் என்று இதோ உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உறுதி அளிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இதை நாங்கள் காத்துக்கொள்ள, ஆண்டவரே உங்களுடைய வருகை வருகிற வரைக்கும் அப்பா நாங்கள் இதை எங்கள் காத்துக்கொள்ள தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உங்க கிருபையை கொடுங்க, உங்க பலனை கொடுங்க, உங்க ஞானத்தை கொடுங்க, உங்க வல்லமையை கட்டளை இடுங்கப்பா. ஆண்டவரே, இந்த ப்ராசஸ்ல ஆண்டவரே நீங்க ஒருவேளை எங்களை டிசிப்ளின் பண்ணும் பொழுது, எங்களை நீங்க கண்டிக்கும் பொழுது நாங்க உங்களை விட்டு தூரம் போக மாட்டோம்ப்பா. நான் உங்களை விட்டு தூரம் போக மாட்டேன்ப்பா. நீங்க என்னை எவ்வளவு டிசிப்ளின் பண்ணாலும் நான் உங்க பாதத்திலேயே விழுந்து கிடப்பேன். ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க மட்டும்தான் வேணும். இயேசுவே, எனக்கு நீங்க தான் வேணும். என் ஆத்தும நேசரே, எனக்கு நீங்க தான் வேணும். சாத்தான் கொடுக்கிற எந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம். அவன் கொடுக்கிற எந்த blessing எனக்கு வேண்டாம். அவன் கொடுக்கிற எந்த உயர்வும் எனக்கு வேண்டாம். என் இயேசுவோட கண்டிப்பு எனக்கு போதும். இயேசுவோட கண்டிப்பு என்னை தயவாய் கூட்டட்டும். அதனுடைய தலைக்கு எண்ணெய் போல இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் இடத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். தேவனாகிய கர்த்தர் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரச் செய்து நம்மை ஆசீர்வதித்து நித்தியம் வரைக்கும் நம்மை கொண்டு செல்வார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு ஒரு தீர்க்கதரிசன செயல் செய்யணும்னு தோணுது. அங்கே ஒரு சின்ன பெரம்பு இருக்குது, அது எடுத்துட்டு வாங்க. இந்த பெரம்பை நம்ம பைபிளுக்குள்ளே வச்சுக்கலாம். ஆமென். இந்த பைபிள் பார்க்கும்போது நமக்கு இப்படி தான் தோணும். ஆமென். சாத்தா இன்னைக்கு உலகத்தில் நிறைய தரேன், அவனுக்கு கோல்டு தரேன், சில்வர் தரேன், பணம் தரேன், உயர்வு தரேன், பாவம் தரேன், நீ ஜாலியாக இருக்கலான்னு சொல்கிறான். ஆனால் பைபிள் இப்படி தான் நமக்கு தருது. ஆமென். நான் விசுவாசத்தோட சாத்தான் கொடுக்குற எதை காட்டிலும் என் ஆண்டவருடைய மிலாறு போதும். ஹல்லேலூயா. The rod of God is the best than anything that the world will give. உலகம் எனக்கு என்ன கொடுக்குதோ அதோட என் ஆண்டவருடைய மிலாறு எனக்கு போதும் சொல்லி, இது ஒரு தீர்க்கதரிசன செயல் தான். இது ஒரு பெரிய ஆக்டிவிட்டியாக பார்க்க வேணாம், ஒரு தீர்க்கதரிசன செயல். ஆண்டவரே, உங்கள் வேதம் எனக்கு கொடுக்குற இந்த கட்டளை பெரம்பு போல இருக்குது, இதை ஏற்றுக்கொள்ள நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் விசுவாசத்தோட. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சாலம், சோத்திரம், 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 சோத்திரம். இது ஜஸ்ட் தீர்க்க தரிசன செயல் தான். எங்கள் அப்பா என்னை அடித்தா கூட அது என் நல்லதுக்காக தான் இருக்கும் என்று ஒரு தீர்க்க தரிசன செயல் தான் நம்ம பண்ணிக்கிறது. ஆமாம், எங்கள் ஆண்டவருடைய வேதம் என்னை அடிக்குது, என்னை கண்டிக்கிறது, இது எனக்கு நன்றாக இருக்கும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.